சொல்கிறது. எனக்கு என்னென்ன செய்யப்படாதுன்னு எனக்கு தெரியாது. ஒரு நாள் ஒரு கூட்டத்துக்கு ஆசிரியர் மீட்டிங் நாங்கள் அங்கே போன தூர இடத்துல போனபோது அப்போ ஞானஸ்நானம் எடுத்த நான் தலை நிறைய பூ வச்சுட்டு போனேன். பூவை வச்சுட்டு போயிட்டு அங்கே சர்ச்சில் போனோன்னு அதை இலக்கி நான் பேக்கில் வச்சேன். அப்போ இவங்க எனக்கிட்ட இருந்துட்டு சொன்னாங்க, இந்த பூவை நீ வச்சுட்டு மீண்டும் நீ வைக்க வச்சிருக்க, நாயானது சாப்பிட்டதை கக்கிட்டு திருப்பி அதை எடுத்து சாப்பிடான், அந்த நிலைமையில நீ இருக்கிய, நீ இது இனி உனக்கு வேண்டாம். அன்னைக்கு அந்த பூவை மாதிரி தூர இருந்துட்டு அதில் எனக்கு இப்படி ஒரு பரிசுத்தமாக சொல்லித்தரக்கு அவங்களுக்கு ஒரு இது இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு மேலே நான் நல்லா சந்தோஷப்பட்டேன். அது மாத்திரமல்ல, அவங்க நெய்யூர் ஆஸ்பத்திரியில் ஒன்று, ஆசாரி பழத்தில் ஒன்று, நான் அடிக்கடி அவங்கள காணுவேன். அவங்களையும் விமலை அவங்கள மட்டும் ப்ரேயர், இந்த பலவீனமாக இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் ப்ரேயர் தருவாங்க. அப்போ நான் ஆஸ்பத்திரியில் இருக்க பிள்ளை என்ன வச்சுட்டு இருக்கும்போது, நீங்கள் இங்கே இப்படி அடிக்கடி வாரியா என்னான்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் இப்படி பலவீனமாக இருக்கவங்களுக்கு நாங்கள் ப்ரேயர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி ஒரு முன்மாதிரியாட்டு ஆண்டவர்க விஷயத்தில் அவங்க அந்த டைமில் ஒரு நல்ல முன்மாதிரியாக, அப்பவும் அப்படி தான் இப்பவும் அப்படி தான். அதே போல் ஏதாவது ஒரு காரியத்துக்காக அவங்க வீட்டுக்கு நான் என்னைக்காவது ஒரு நாள் போனால் என்ன அவங்க நான் போயிட்டு வீட்டுக்கு உடனே வரனாலும் போதாது, கொஞ்ச நேரம் அதில் உட்கார வச்சு கொஞ்ச நேரம் பேசி ஏதாவது அவங்களுக்கு தெரிஞ்சவை எனக்கு சொல்லி தந்து அப்படி என்னை ஒரு இது பண்ணாங்க. அதே போல் சர்ச்சைக்கு வரும்போது நான் கூட்டம் முடியறதுக்கு கொஞ்சம் நேரமாக வருவேன், அப்படி லேட் ஆகி வருவேன். அப்பவும் ஒரு நாள் சொன்னாங்க, கூட்டத்துக்கு வர்றது நீ முடிச்சு எதுக்காக வந்திருக்க, ஃபஸ்ட்டு ஆராதனையில் கலந்து கொள்ளணும், அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். அப்படி ஒரு யோசனை எனக்கு தந்தாங்க. அப்படி அவங்க நல்ல ஒரு இதாட்டு தான். யார் என்ன சொன்னாலும் அவங்க மருமக சின்ன பிள்ளை கடை ஒன்று உண்டுன்னா உடனே சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் நீங்கள் இப்படி சொல்லிய ரூபி ஆன்சிலேட்டு பாய் என்ன சொன்னாலும் இப்படி உடனே சொல்லுது என்ன சொல்லிட்டு நான் திட்டிருக்கேன். ஆனால் அந்த நேரம் அவங்க நம்மள்ட்ட ஒரு சாதுவாட்டு நல்ல அன்பாக இருப்பாங்க. ஆனால் அவங்க இப்போ அவங்களுக்கு 4 பிள்ளைகள் வளர்த்துருக்காங்க. பிள்ளைகளை இன்னும் வேற யாருக்கா எந்த ஒரு தீங்கு நினைச்ச பிள்ளைகளாட்டு நான் இதுவரை பார்க்கல. அந்த இழந்து போன குடும்பத்துக்கு தேவன் தாமே ஆதரவாக இருக்க வேண்டும் என்று கேட்டு என்னுடைய சாட்சியை முடிக்கிறேன்.